இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது, ஒரு சாமி கும்பிடும்போது, அதெல்லாம் நம்ம கிண்டல் கேலி பண்ணும்போது, அவங்க எதிர்த்து பேசுவாங்க. சண்டையெல்லாம் வந்துரும் சமயத்தில. அவர் பார்க்குறவங்கட்டலாம் இத பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் எவ்வளோ பிரச்சனைய சந்திப்பாரு? அப்படின்ட்டு அவரே கேட்டுருக்கேன் நானு. முதல்ல சந்திக்கும் போதெல்லாம் அத கேட்குறேன். சார் எப்படி சார் இத சமாளிக்கிறீங்க? அப்படின்னு நான் கேட்குறேன். அவரு ஒரு வாட்டி சொல்றாரு, "அத ஏன் கேட்குறீங்க? இந்த இவனுங்க இப்படி தான் இருக்கிறானுங்க" அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்பாரு. ஆரம்பிச்சுட்டு சாங்கியம் பண்ணுறானுங்க, சம்பிரதாயம் பண்ணுறானுங்க, சாமி கும்பிட்றானுங்க. எனக்கு ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருவார். ஒரு பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறேன். அவனுங்க என்னை மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறானுங்க. இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம், இவனுங்களை இன்றைக்கி தீர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிடுவோன்ட்டு பேசினேன். கடைசியாக நான் ஒரு பாயிண்ட்டை கையில் எடுத்தேன். நான் ஒரு விதையை கையில் எடுத்துக்கிறேன். கீரை விதையோ ஏதோ ஒன்று, நீங்களும் எடுத்துக்கங்க. நான் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு மண்ணில் விதைக்கிறேன். நீங்கள் பாறையில் விதைங்க. எது விதைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டேன். அதில் ஒரு அறிவாளி கேட்டான் சார் என்னை பார்த்து, நீ கடவுள் இல்லை கடவுள் இல்லை, நீ பாறையில் விதையும் பார்க்கலாம் என்றான். டே, இவனுங்கிட்ட நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். இவனுங்கிட்ட தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டேன் சார்.